இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய குளத்துலேருந்து இந்த ஒரு சர்க்கஸ் கும்பல்லேருந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு சர்க்கஸ் கும்பலான உடுமலைப்பேட்டைக்கு போகிறோம். அதுதான் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது, 1:35 ஆகுது. நான் அப்படியே கிளம்புறோம். நம்ம உள்ளே வந்து ஆத்விகா இருக்குது. சரி வந்தீங்களே, உள்ளே வந்து ஆத்விகா இருக்குது. அழுதுற போதுன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு வந்துச்சு. இரு மாற்றிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன் நம்ம முதல்ல எல்லாத்தையும். இப்போ நீ பேசினா வந்துடும், பேசாமல் இருக்கிறதுக்கே வராது. சரி ஓகே, பாய். என்ன வண்டி இழுக்க மாட்டேங்குது, 10 கிலோன்னாங்க. ஓகே பாய். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய குளத்துலேருந்து உடுமலைப்பேட்டைக்கு கிளம்பியாச்சு. இது வேறு வால்யூம் பட்டன் நசிக்கிட்டு இருக்கு போல். ஸ்க்ரீன்ஷாட் வர எடுத்துருச்சு. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 hours 28 minutes காட்டுது டைமு. 140 கிலோமீட்டர் கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுது. வெயில் லைட்டாக அடிக்குது, மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ தாங்க இப்போ நம்ம பெரிய குளத்துலேருந்து கிளம்பியாச்சு. மத்தியான வேலையில் கிளம்புறோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கும் இன்னொரு கேரக்டர் பின்னாடி உட்காந்துருக்கு வர்ஷினின்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டரு குளிச்சு ரெடியாக வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக கிளம்புறோம். இல்லைனா நம்ம ஒரு சாப்பிட்ட உடனே ஓடிருப்போம். பார்த்துக்கலாம், எப்படி பார்த்தாலும் 2.5 hours தானே. ஈவினிங் கூட நம்ம ரீச் ஆயிடுவோம். இன்னும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணல. நம்ம எப்படி இங்கே வந்தோமோ அதே மாதிரி அங்கே இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் போயிட்டுருக்கோம். சர்ப்ரைஸ் கொடுப்போம். முதல்ல வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். எப்பயும் போல பிளான் தான். 50 கிலோமீட்டருக்கு பிரேக் ஒன்று போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இப்போ 134 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கரெக்டாக ஒரு 65 அது 60 கிலோமீட்டர் ஆகிடும். சரி ஓகே, ஒரு 70 வரும்போது நம்ம ஒரு பிரேக்கை போட்டுருவோம். 70 or 80 கூட ஓகே தான். ரிமைனிங் சொல்கிறேன், 80 கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங்ன்றப்போ வந்து நம்ம பிரேக்கை போட்டுருவோம். பைபாஸ் ஏறிட்டால் பெருசாக நம்மளுக்கு டயர்ட் அவ்வளோ ஆகாது, போயிட்டே இருக்கலாம். ஊருக்குள்ளே போகும்போது தான் கொஞ்சம் அந்த ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்னால கொஞ்சம் டயர்டாக தெரியும். இங்கே பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க சீனரிலாம். கால் வலிச்சா சொல்லுண்ணா, கால் வலிச்சா சொல்லு, நிறுத்தி கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவா நடுவில் வச்சுக்க முடியா? அதெல்லாம் உழுவ மாட்டேன். நீ என்னை பிடிச்சிக்கோ, என்னை பிடிச்சிட்டு உட்காந்துறாலே போதும். இப்போ நம்ம கிளம்பி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 24,337 or 8 ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். 2 1 hour 25 நிமிஷம். நம்ம பெரிய ஊருக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். அதனால் பிறகு ரோட்டில் காலியாக இருக்கு. மதியான டைமில் பெருசாக ஆள் நடமாட்டங்களே இருக்காது. ஊருக்குள்ளே எல்லாம் சுற்றிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி ஆக்சுவலி சண்டேன்றது நம்ம மார்னிங்கே கிளம்பலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அதில் சாப்பிட்டு பொறுமையாக கிளம்புறோம். பின்னாடி உட்காந்துக்கிற கேட்ரு ஏன் நெஞ்சு உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு மேலே மாங்காய் கொடுத்து விட்ருக்காங்க, போய் டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டையில். ஸோ அதனால தான் வந்து நான் பொறுமையாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பின்னாடி உட்காரதுக்கு இடம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, நடுவில் வச்சு ஓட்டுறதுக்கு, நடுவில் வச்சு உட்கார்றதுக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்பீடில் ஓட்டுறேன். நம்ம யூஸ்வலாக க்ரூசிங் ஸ்பீடோட கம்மியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கிற கேரக்டருக்கு வந்து சேஃப்டி முக்கியம்ல. அதான் சொல்லியிருக்கேன் நான், இன்கேஸ் வந்து டயர்டாக இருந்தாலோ இல்லை கால் வலிக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லி நம்ம ஒரு 5 minutes 10 minutes பிரேக் எடுத்து கூட போகலாம். நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. நம்ம இப்போ கிளம்புனாலே பார்த்தீங்கன்னா 4:05 ரீச் ஆகிடலான்னு சொல்லுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் ஒரு 3:45 ரீச் ஆகிடலாம் கிட்டத்தட்ட. ஸோ ரெஸ்ட் எடுத்து நம்ம 6 மணிக்குள்ளே போனால் கூட ஓகே தான். நம்மளுக்கு வந்து சேஃபாக போயிடணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். எப்போ யார் யூட்டன் ஓடுவாங்க இல்லை குறுக்கால வருவாங்கன்னே தெரியாது. இதை பாருங்கள், வியூ பாருங்கள். இதுக்கு தாங்க ஊர் பக்கம்லாம் வர்றது, இந்த மாதிரி மலை தொடர்ச்சி அது இதுன்னு பார்க்கறதுக்கு தான்.
நம்ம ஃபோனில் வேறு சார்ஜ் சும்மா தண்ணி குடிக்கிற மாதிரி இறங்குவாப்பில். அது ஏன் அப்படின்னு தெரியல. பேட்ரி போயிடுச்சு தான், பட் ஸ்டில் இவ்வளோ ஸ்பீடாக இறங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வரும் பைபாஸ். இப்போ நம்ம அப்படியே இந்த பைபாஸ் ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இது ஒத்தையடி பாதை, என்ன சொல்கிறது, ஒன் வே மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, டபுள் சைடு ஆனால் சிங்கிள் லேன் ரோடு. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஏன்னா கார்ஸு பெரிய பெரிய வண்டிகள்லாம் கொஞ்சம் ரேஷாக ஓட்டிகிட்டு வருவாங்க. ஓவர்டேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேஷாக வருவாங்க. அதனால் கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போகணும். காற்று, எதிர்காற்று பயங்கரமாக அடிக்குது. ஆனால் செடி மரம்லாம் ஒன்றும் பெருசாக அசையலை. ஆனால் எதிர்காற்று நல்லா பலமாக அடிக்குது. இந்த வாட்டி ஊருக்கு வந்ததே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. எப்போயுமே காரில் இருந்து தான் இந்த ரோட்டில் தான் போகிறது. இந்த வாட்டி பைக்லேயே ஊருக்கு வந்திருக்கோம். நான் பைக்லேயே உடுமலைப்பேட்டை போகிறது மட்டும் இல்லாமல் கூட ஒரு பேசஞ்சரை மாங்காவோடு ஏற்றிட்டு போகிறோம். மாங்காவாக ஏற்றிட்டு போகிறோம். சரி கைஸ், நான் முதல் தள்ளிவே கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தூரல் போட்டுகிட்டே இருக்குது, வெயிலும் கொளுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வியர்டு காம்போ. அதான் கேட்டேன், இது ஒன்றும் பெருசாக மழையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, சும்மா ஒரு ஜஸ்ட்டு பாசிங் லோடு மாதிரி லைட்டாக தூரி விட்டு போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிற கிரியேச்சர். பார்த்துக்கலாம். ஏன்னா வெயில் இவ்வளோ பளிர்னு அடிக்கும் போது தூரல் போடுறதுன்னா ஒரு வியர்டான ஃபினாமினான் மாதிரி தான் இருக்குது. காருக்காரங்களும் கொஞ்சம் கோளாறாக வரணும். ஒரு ஹார்னு ஒரு சைன் எதுவுமே கிடையாது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே ரேண்டமாக அடிக்கிறானுங்க ஓவர்டேக்கை. ஸோ கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஜங்ஷன்ஸில் வந்து இங்கே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரொம்ப சேஃபாக போகணும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. நேற்று ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 வந்து பைக்கில் போயிருக்காங்க. நைட் டைமில் வந்து ரோடை க்ராஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி ஆன்கமிங் டிராஃபிக் இந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். ஜங்ஷன் உள்ளேருந்து வெளியே வரவங்க பார்த்து வராமல் டைமிங் மிஸ்கால்குலேஷன், நம்மளால் போக முடியுமானே தெரியாமல் உள்ளே போந்து பஸ்ஸில் அடிபட்டு ஸ்பாட்லேயே 3 பேர் இறந்துருக்காங்க போல். ஸோ அதோட ஃபுல் ஸ்டோரி சரியாக தெரியல. இப்படி தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஜங்ஷன்லேருந்து வரவங்களாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் தப்பிக்க முடியாது. ஹைவேஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம், ஓகேங்களா. ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் போய்க்கணும். இந்த சூதானம் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஊர் பக்கம் வந்தால் அப்படி இப்படியும் சில வார்த்தைகள் உள்ளே வந்துடும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக போய்க்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 122 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். சென்னை இது பாருங்கள் 470. ஆக்சுவலி இது ராங்கான மார்க்கிங். இது கிலோமீட்டர்ஸ் டு சென்னை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். இந்த ரோட்டில் தான் எப்பவுமே நம்ம உடுமலைப்பேட்டைக்கு போகிறது. பட் இந்த வாட்டி வந்து காருக்கு, அதாவது நம்ம தாருக்கு பதில் R15 போகிறோம். அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபியூல் இப்போதைக்கு நான் போட போகிறதில்ல. ரொம்ப லெவல் குறைஞ்சிட்டா நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை. இன்னமும் அந்த தூரில் கண்டினியூ ஆகிட்டு தான் வச்சுருக்கு. இந்த பாருங்கள், இந்த வியூலாம் பாருங்கள். இந்த மாதிரி அழகான வியூ தான். இங்கே இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி ஊர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கான மீன்ஸ் டு ஏர்ன் வந்து ரொம்ப 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 குறையும் ஆப்ஷன்ஸு. ஏன்னா இங்கே தோப்பு பெருசாக வச்சுருக்கிறவங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். லைக் அதை வேஸ்ட் டு ஏர்ன் மணி வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கேருந்து அதர் பிளேசஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போய் ஏர்ன் பண்ணி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்காங்கன்னா, அது அப்பா அம்மா 2 பசங்க. அதில் ஒருத்தர் வந்து இங்கேயே மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, இன்னொருத்தர் கண்டிப்பாக வேறு ஊருக்கு போய் தான் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னு சொன்னிங்கன்னா, அது ஃபினான்ஷியலி சவுண்ட் ஆகிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு நியூ மார்க்கெட் எக்ஸ்போஷர் கிடைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி மீன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஊருக்குள்ளேயே இருந்து குப்பை கொட்ட முடியாது, அதுதான் சொல்ல வரேன் நான். வெளியே நகர்ந்து போகணும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போனால் தான் நம்மளால் நம்ம நினைக்கிற ரிசல்ட்டை வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கெல்லாம் வந்துட்டால் அந்த மாதிரி தான் மைண்டு மாறிடுது. இதனால தான் இந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆரிஜினான அவங்க ஊருக்கு நேட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனதும் முதல்ல ஓடி வர்றதுக்கு காரணமே அதுதான். இங்கே பாருங்கள், கிறுக்கு நாய் தம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. தம் அடிச்சு தட்டிக்கிட்டு போகிறான் அப்படியே. ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ரஷ் பண்ண வேணாம். சரி கைஸ், நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சீனிக்கான ரூட் வரும், அந்த ரூட்டை நான் போகும்போது திருப்பி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்க, ரைட் சைடில் வியூவை பாருங்க, தாறுமாறாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் சிட்டி, இந்த அனிஃபா, இதெல்லாம் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் போல், நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்படியே போகணும். நான் ஆவரேஜாக 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்றுறதே இல்லை அதுக்கு போன ஸ்பீடு. இங்கே வரும், இதெல்லாம் விட்டுட்டு சிட்டியில் மக்கள் வாழ்கிறதுக்கு காரணம் பொருளாதாரம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. டிராக்டர் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, இல்லைனா நான் ரைட்டில் ஏறி இருப்பேன். ரைட் சைட்லேயும் கொஞ்சம் ஏறி வராங்க எல்லோரும். ரொம்ப டேஞ்சரஸ் டிரைவிங் ஜாஸ்தியாக இருக்கீங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த வியூலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு? நான் இதை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுன்னு தெரில. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அந்த சிட்டியில் இருந்து சுற்றி பழகிட்டு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கிற இடத்துக்கு வந்தால் அப்படியே போயிட்டே இருக்கணும். வந்து உடம்பு மட்டும் அந்த டயர்ட்னஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லைன்னா நம்ம மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அண்டு பொருளாதாரம் அதுவும் என்லெஸ்ஸாக இருந்தால் போய்கிட்டே இருக்கலாம். ரைட் சைடு போனால் வத்தலக்குண்டு, நம்ம நேராக போனோம் அப்படியே. இதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஜங்ஷன் தான். பாருங்க, லைட்டு போட்டால் ரோடு தனியாக புதுசாக உருவாயிடுன்ற மாதிரி வருவாங்க எல்லாரும். மேக்ஸிமம் நிறைய இங்கே கேரளா வண்டிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம், மாடிஃபைடு அது இதுன்னு சொல்லிட்டு. இதான் ஷூட்டிங் ரேஞ்சு, அது இதுக்கு யூஸ் பண்ணுறது குவாரி. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மேடு ரொம்ப ஸ்டீப்புன்றனால இந்த மாதிரி லோடு வண்டிங்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் டிராஃபிக் ஜாம் ஆகும். டவுனும் அதே மாதிரி தான், லாரிங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டு பிரேக் பிடிக்காமல் கூட நிற்கும். அந்த மாதிரி பிரேக் பிடிக்காமல் கூட நிற்காமல் போயிடும். அந்த மாதிரி இன்னும் 108 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. 1 hour 57 minutes காட்டுது. நான் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஆவரேஜாக அதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிருக்கேன், 70 to 80
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 134 144 இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 95 கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங் இருக்குது. நம்ம அதே கிராஜுவல் 80 தான் மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கோம். நடுவில் ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரும்போது ஒரு கார் ஒன்று ஆப்போசிட் அடித்து தூக்கியிருப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நடுவில் கூட கொஞ்சம் தூரல் ஸ்பீடாக போட்டுச்சு. ஸோ மலையில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த லெஃப்டே மெயின்டைன் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணத விட நம்ம பைக் லைன்லேயே ஓரமாக போயிட்டுருக்கோம் நிறையா. இப்போ இந்த பின்னாடி மாங்காய் நிறையா இருக்கிறதுனால தான் அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் நின்றுட்டு போகலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. அவளால் முடியலையா என்னன்னு தெரில, நவுத்திக்கிட்டே இருக்கா. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் அந்த 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. நீ எப்போ வேணால் சொல்லி நிறுத்தி கூட போய்க்கலாம், நம்ம 6 மணிக்குள்ளே போனால் போதும்னு சொல்லிட்டேன் நான். அவன் என்ன பிளானில் இருக்கான்னு தெரில. இப்போ பாருங்க எப்படி ஓட்டுறாங்க பாருங்கள். அவ்வளோ கேப் இருந்தும் அணைச்சி போகிறானுங்க. இந்த பைக் ரொம்ப நேரமாக கோளாறாக தான் கைஸ் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த ஸ்ப்ளெண்டரு நம்மளை விட்டு திருப்பி ஏறி வந்து ஊருக்கால போய் போதையில் இருக்கானுங்களா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க ரொம்ப நேரமாக. இப்போ வரவனுங்க பாருங்க குணத்தில். ஸ்ப்ளெண்டரில் தானாக பறந்து வருவானுங்க குணத்தில். இது வரும் ஒருத்தரும் ஒரு ஆர்டரில் போகிறது இல்லை. ஆப்போசிட்டில் வண்டி வரணும் பற்றி கவலையே கிடையாது. அப்படியே இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கானுங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை டைவர்ட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு ரூட்டில் கூப்பிட்டு வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 hour 28 minutes காட்டுது. இது ஏதோ ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதா என்னன்னு தெரில. இதில் போக சொல்லுது நம்மளை. ஆ புரியல. ஆ புரியல. போயிட்டே இருக்க வேண்டியதான். இது டைவர்ஷன் மாதிரி இருக்கும். இப்படி மாதிரி போயிட்டே இருக்கணும். இது இன்னும் ஃபுல்லாக போட்டு முடிக்கல, ஆனால் வண்டி போகலாம். ஆ புரியல. நிறுத்தவா? அவ்வளோதான் கைஸ். ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் வந்து இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் போடுறோம். ஷார்ட் பிரேக். ஸ்டாண்ட் கூட தான் இருங்கயா. ஓ ஹாய். இரு ஒரு நிமிஷம் இரு. அப்படியே கொடு, தூக்கிடுவேல. இறங்க இறங்க. மிதிச்சு இறங்கணும்பா, அப்படியே காலை தூக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிச்சுன்னா கிழிஞ்சிடாதா? இந்த பாருங்க வியூ பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இல்லை?
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் இங்கே எடுத்தோம். நல்லா இருக்கு பாருங்க வியூ. அப்படியே முடிச்சுட்டு இப்போ திருப்பி கிளம்பியாச்சு. இன்னும் நம்மளுக்கு 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 1.5 மணி நேரம் காட்டுது. இந்த ரோட்டில் வந்து நம்மளால் அவ்வளோ ஸ்பீட் போக முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல. கொஞ்சம் தூரம் இப்படி போவோம், அப்புறம் சைடு மாறுவோம், திருப்பி ஸ்லோ பண்ணி இறங்கிடுவோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பைபாஸ் ஒன்று வரும், ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் போகிறது. அந்த பைபாஸ் வந்துச்சுன்னா நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடாக செக் பண்ணலாம், அவ்வளோ பக்காவாக இருக்கும் அந்த ரோடு. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா அப்புறம் நம்ம இந்த டைம் 1.5 மணி நேரன்றதை வந்து நம்ம சர்ன்னு குறைச்சிடலாம். ஆனால் அந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் லிமிட் வச்சுருக்கானுங்க. நம்ம அந்த ரோட்டில் 100ல் போனாலுமே 1 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் கணக்குன்ற மாதிரி தான் வருது. அந்த மாதிரி கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடில் தான் மக்கள் போகிறாங்கன்னு கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படி மாறணுன்றதுக்காக வேண்டி அவங்க அந்த சைடே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஆக்சுவலாக அப்படி போகிறது ரிஸ்க்கு தான், பட் நம்மளே ஃபவர் தான் போவோம் அந்த தூரத்தில். ஏன்னா நிறைய டைவர்ஷன் அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போயே பாருங்கள், டைவர்ட் ஆகி தான் கீழே போய் தான் போகணும். நம்ம இன்னும் கட்டி முடிக்கல இந்த ரோடை. பாருங்க ஆம்னி இப்படி வராமல் பாருங்க. இன்னும் இந்த ரோடை ஃபுல்லாக போட்டு முடிக்கல. போட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஆனால் மக்கள் எல்லாம் இதில் தான் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், இதுங்களை நம்ம எப்படி வந்தோம்? அப்படி தானே போகணும், வழி இருக்கா? ஆமாம். இந்த ரோடை இன்னும் போட்டு முடிக்கல, மேப்பில் எப்படி காட்டும்? ஸ்ட்ரைட்டுன்னு தான் காட்டும். சரி பரவாயில்ல, போய் பார்ப்போம். முன்னாடி ஒரு கார் போதில்ல, அதாங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே போட்டு முடிக்கல இன்னும். போன வாட்டி வந்தப்போ இந்த சைடு ஃபுல்லாக போட்டு முடிக்கல ரோடை. இன்னும் ரோடு போட்டு முடிக்கல, அதனால் வந்து எதுவுமே ப்ராப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன வாட்டி வந்தப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணலை. இங்கே பாருங்க, ஸ்பீட் லிமிட் 100 கொடுத்து வச்சுருக்கானுங்க. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வண்டியில் ஏறினதும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் ஆகுதான். ஏன் தெரியுமா? கால் மசில்ஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதனால தான் அது ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி மறுபடியும் சோறாகிடும்ன்றது வந்து தெரியாதுல்ல. அதனால் அந்த ஜாலியாக இருக்காமா. ஆப்போசிட்லேயும் வண்டி வருது. ஓரளவு அவங்க லோக்கலாக இருப்பாங்க போல், அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க ஆக்டிவாவில். ஆக்டிவாவில் ஃபுல் ஸ்பீடில் போகிறாரு போல், ஒரு 90, 80. இந்த டோல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த ரோடே ஓட்ட முடியல. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சும்மா ஒரு பொருள் காட்சி அண்ட் கண்காட்சி மாதிரி ஸ்டில் அண்டர் ப்ராக்ரஸ்ன்றனால வந்து ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க, நிறைய இந்த லேண்ட் புரோக்கர்ஸு அவங்களாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலே லேண்டோட ரேட்லாம் ஏறும்ல, அதுக்காக வேண்டி இதில் என்ன ஆதாயம் பார்க்க முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு. எவ்வளோ ஈரமாக இருக்குது பாரு. அந்த சைடு எவ்வளோ ட்ரை ஆச்சு. அந்த சைடு எவ்வளோ ஈரமாச்சு. சரி, அந்த சைடு எவ்வளோ ட்ரை ஆச்சு. சரி, எவ்வளோ ஈரம் பாரு. இப்போ தான் நின்றுருக்கு போல. மின்னல் வெடுதா? கிளைமேட் அருமையாக இருக்கு. இப்போதான் சில்லுன்னு இருக்குல்ல. ஆனால் என் பேண்ட்லாம் நாசியாக போகுது கைஸ், ஃபுல்லாக சேரடிச்சு. ஆமாம், அதான் கோயம்புத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பு போட்டுருக்காங்களே. போய் நம்ம போக வேண்டிய இடத்துல போய் ஜாயின் பண்ணோம். இன்னொரு ஃபுல்லாக ஃபோட்டோ முடிக்கல.
அதனால தான் போதுன்ற தூரம் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிடுவோம். இறங்குறாங்க பாரு கீழே, அந்த மாதிரி இடத்துல இறங்கி திரும்பி மேலே ஏறணும். ஆஃப் ரோடிங். ஆ புரியல. ஆ எப்ப ஆக்டிவால போறாங்கப்பா, அந்த வண்டி போகும் இந்த வண்டி போகாதா? ஆ நேரம் போலாமண்ணா. நம்மளுக்கு நல்லது. ஃபுல்லாக சேகத்தில் ஏறி இறங்கி மேலே ஒரு ஜம்ப் அடிச்சு வரணும். சூப்பராக இருக்கும் அது. ஆப்போசிட்டில் வரவனை பார்த்துட்டு பயந்து போனோம். திடீர்னு குறுக்கான வந்தான்னு வச்சுக்கோ, மேடில் இப்படி நிற்கும். நேற்று நின்னும் பாரு, அதோட மோசமாக இப்படி நிற்கும். அங்கே பாரு நிற்கிறான் பாரு, கீழே இருக்கிற கார் மேலே போனால் தான் திரும்பி அவன் வர முடியும். கீழே ரிவர்ஸ் போகிறான் பாரு. இங்கே பாரு இப்போ ஆஃப் ரோடிங். ஆமாம், செகதி பிரச்சனை இல்லைப்பா. அங்கே ஒரு ஆர்ஃபி நிற்கிது பாரு, சரக்கு அடிக்கிறானுங்க. சகேஷ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 83 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு இப்படி தான் ஃபுல்லாக அட்வென்ச்சரஸாக போகும். மழை பெய்யனால இந்த மண் வாசனை அண்டு அந்த குளிர்ச்சி நல்லாவே தெரியுது. இவ்வளோ வைசர் திறந்து வச்சனால உங்களுக்கு காற்றோட கேட்டிருக்கோம். ஹை நாய்ஸ் கேன்சலேஷன் தான், பட் ஸ்டில் இப்போ நான் வைசரை மூடிட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 83 கிலோமீட்டர் தான் கழிச்சிருக்கு. 1 hour 22 minutes காட்டுது. நம்ம அதுக்கும் முன்னாடி கூட போயிடலாம். வண்டி லைட்டாக நெளிகிற மாதிரி இருக்குது. அங்கே இங்கே காற்று ஆடுற காற்றுக்கும் ரோடு ஈரமாக இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி வினோதமான ஃபீலிங் கூட வண்டி ஓடுது. நம்ம எப்பயும் போல் கிராஜுவல் ஃபேஸ்லேயே போவோம். ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. இவனுங்க 100 கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக போகலாம். நம்மளுக்கு இந்த மாங்கான்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபேக்டர்னாலே பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போது லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக நவுத்தும் போது பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது பெரிய மிஸ் ஆயிரும். அதனால தான் நம்மளுக்கு போதும் எம்டி ஸ்ட்ரெச்சாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்டாக இருப்போம். ஒருங்க தண்ணியில் நிற்கிது. ஐயய்யா பேண்ட்டெல்லாம் காலி, பேண்ட்டெல்லாம் சேராயிடும் இப்போ. எங்கடா போய்கிட்டே இருக்கானுங்க. போய்கிட்டே இருக்காங்க. நாம் அவங்க போகிற வண்டி தான் போனோம். ஆஃப் ரோடிங். இன்னும் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. எங்கெங்கேயோ போயிட்டு போகிற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைபாஸ்லேருந்து இறங்கி கீழே வந்தாச்சு. வரவழி ஃபுல்லாக தண்ணி, நிறைய இடத்துல சேர் அடித்து நிறைய பேர் அந்த எம்டி டியூக்லெல்லாம் வந்து மட்காட் இல்லாமல் சேரில் நனைஞ்சிக்கிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க பின்னாடி. நம்ம அந்த பின்னாடி போட்டிருக்க அந்த குட்டி ஃபீஸ் மட்காட்னால பின்னாடி சேர் பெரிதளவும் தவிர்க்கப்பட்டு விட்டது. எனக்கு இன்னமும் அது 100% தடுக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கிற இடம் வரைக்கும் முதுகில் சேர் அடிக்கும். இப்போ அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி எதுவுமே வந்து நம்மளுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கல, எதிர்பார்த்த ரிசல்ட்டை.
ஐயோ ரொம்ப சேரை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறானுங்க. சாரல் மாதிரி அடிக்குது. ஏற்கனவே வைசர் ஃபுல்லாக அழுக்காயிருச்சு சேர்னால. என்ன தாறுமாறா மழை பெஞ்சிருக்கு போல, தாறுமாறா மழை பெஞ்சிருக்கு போல. இதுவா அந்த ஐயோ ஏதோ ஒரு இடமாச்சு இது. கணக்கம்பட்டி பக்கத்தில். இன்னும் 73 கிலோமீட்டர் இருக்கு. இது தேத்துப்பட்டி, தெத்துப்பட்டின்னு போட்டிருக்கு. கணக்கம்பட்டி பக்கத்தில் தான். இந்த பேர் போகர் சித்தரோட கோயில் தான் இருக்கு போல. அதான் அவங்க மாமாவை கூட்டு வந்து விட்டுருக்கணும். இன்னும் கரெக்டாக 1 ஹவரில் போயிடுவோம். 72 கிலோமீட்டர் 1 ஹவரில் போயிடுவோம். இது பாத்தியா, என் கழுத்துல இருந்து கலண்டு என் சட்டைக்குள்ள விழுந்து கிடக்குது. இந்தா இல்லை என் கழுத்துல கூட போட்டு விட்டுரு. எப்பா டேய் புரியல. வர இப்போ ஜாயின் பண்ணிடுவோம் போயிட்டு. நம்ம இது வந்து உள்ள பூந்து போறது. நல்ல வேலை டயர் மாத்திட்டேன். டயர் மாத்தாம வந்துருதுன்னு வச்சுக்கோ, வர வழி ஃபுல்லா இஸ்கு 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 தான். ஃப்ரண்ட் அது ஃப்ரண்ட் வீல் ஒரு பக்கமும் பேக் வீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நம்ம 2 பேரும் ஒரு பக்கம் சறுக்கிட்டு போயிட்டு இருப்போம். இப்போ டைம் கரெக்டாக வந்து 2:50 போகுது. 2 மணிக்கிட்ட கிளம்பணும். 2 மணிக்கிட்ட கிளம்பணும். ஆனால் இதுதான் என்ன நம்ப முடியல. 71 கிலோமீட்டர் அடிவோம் 1 மணி நேரத்தில். அவ்வளோ காலியாக இருக்கு போல ரோடு. ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லி நின்றுக்கலாம். நல்ல அட்வென்ச்சரஸான ட்ரிப்பாக இருக்கிறது. காரில் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியுமா தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஷன்லேருந்து இப்போது மெயின் பைபாஸ் ஏரியாச்சு. இங்கேருந்து இன்னும் 63 கிலோமீட்டர்ஸு 57 மினிட்ஸு. 4 o'clock ரீச் ஆகும் போட்டிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் கிளம்ப பார்த்தீங்கன்னா 4:15 கிட்ட ரீச் ஆகுன்ற அளவுக்கு இருந்தது டைமு. இப்போ நம்ம ரொம்ப வலிச்சு கூட ஓட்டல, கிராஜுவல் ஃபேஸில் தான் வந்தோம். 4 o'clock ரீச் ஆகும் போட்டிருக்கு. இதுவும் நம்ம போக போக இன்னும் குறைஞ்சிடும் டைமு. இங்கெல்லாம் பாருங்கள் ஒன்றும் மழையே பெய்யல போல், ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஆனால் தூரல் போட்டுகிட்டே தான் இருக்கு அப்பத்துலேருந்து. நம்ம வந்து ஒரே சைடு தாங்க பைபாஸ் ஏறி போயிட்டே இருக்கணும். புரியல. ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேணுமா? என்னது? அப்புறம் டீ வேணுமா? எதுவும் வேணாமா? அதிசயமா இருக்கே. ஏதாவது கேள்வி நீதான். ஓ அதனாலயா?
சரிங்க, முட்டி முட்டி சாமியார். இதை விட்டிங்க பாருங்க, இதை விட்டிங்க பாருங்க. இன்னும் 60 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்கு. சரி, நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மறுபடியும் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 3:30 ஆகுது. இன்னும் நம்மளுக்கு ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 42 மினிட்ஸில் போயிடுவோம்னு சொல்லுது. பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. நம்ம வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம் வீட்டிலேருந்து. இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ். 4:15 இப்போயே காட்டுற டைம் பாருங்கள். இப்போயே 4:15க்கு ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. 4:15க்குள்ளே அப்படியே ஆவரேஜான ஃபேஸில் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே நல்ல கிளைமேட், நல்ல கூலிங். என்ன சொல்கிறது, இங்கே நல்ல கிளைமேட்டில் கூலாக தான் இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கு போல் ரீசெண்டாக. அதனால் ஓவரால் ஹீட்டு குறைஞ்சிருக்கு. வராவளி. ஆனால் நல்லா மழை பெஞ்சதுனால இன்னும் சில்லுன்னு இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, சூடாக இல்லாமல். சரி கேஸ், நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ 43 கிலோமீட்டர்ஸ் காட்டுதா, நான் ஒரு 30-25 அந்த ரேஞ்சில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் ரிமைனிங் இருக்குது. 32 மினிட்ஸில் ரீச் ஆயிரும் போட்டிருக்கு. டைமிங் அதே 4:11 ரீச் ஆயிரும்ன்ற மாதிரி தான் காட்டுது. எதிர்காற்று ரொம்ப தாறுமாறாக இருக்குது. அநியாயத்தின்னு காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹெல்மெட்டையே பிடிச்சிதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ எதிர்காற்று இருக்குது. வண்டியை ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போக முடியல, ஆக்ஸலரேட்டும் பண்ண முடியல. பெருசாக வண்டியை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கு காற்று. ரொம்ப எதிர்காற்று ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தான் தெரியுது அந்த காரில் வர்றது எவ்வளோ ஈஸின்றது. இப்போ தான் தெரியுது பைக்கில் இப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதெல்லாம் ஒரு தனி விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த சைடு மலை மேகம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆப்போசிட்டில் ரொம்ப கருமேகம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஹெவி ரெயினுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 29 கிலோமீட்டர்ஸ் 31 மினிட்ஸ் ரீச் ஆயிடுவோம். பார்த்துக்கலாம். இன்னும் ½ டேங்க் பெட்ரோல் காட்டுது. ஆனால் இது விவி எனேபிள் ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் ரொம்ப டிராஸ்டிக்காக குறையிற மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. நம்ம வண்டியில் கிளச் பிளேட் போய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம ஜோவன் தம்பி சொல்லியிருந்தாப்புல. அதுவும் நம்ம சென்னைக்கு போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இங்கே கூட பார்ப்போம். இங்கே கூட ஏதாவது ஷாப்பில் முடிஞ்ச நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் கிளச் பிளேட் பிரச்சனை மாற்றிடலாம். அதையும் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் நல்லா கிட்டக்க போய் ரீச் ஆகிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஹெல்மெட் மாதிரி பிடிச்சிட்டே ஓட்ட முடியல. நான் கொஞ்சம் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வியூலாம் வந்து சென்னையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற லெவலில் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு விண்மில் இருக்குது. அப்படியே பச்சை பசேர்னு தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. மேகத்தை பாருங்கள், ஃபுல் கருகரு மேகம். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து டவுன் ஃபோர்ஸ் வந்து தெரியுது. அது உங்களுக்கு கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லை. பட் நம்மளோட ஐ விஷனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து டவுன் ஃபால் நல்லது. அதாவது ரெயின்ஃபால் ஆகிட்டு இருக்கு சில ஏரியாஸில் நல்லாவே தெரியுது. அங்கங்கே ரெயின் பாக்கெட்ஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு போல். இந்த சைடு பாருங்கள் ஓரளவு கிளியராக இருக்குது. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாக நல்லா டார்க்காக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது வைப்பாக. நான் இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. பட் எவ்வளோ என்னால் வீடியோவில் போட முடியும்னு தெரியல. பார்ப்போம். எனக்கு வீடியோ எடுக்கிறது நிறுத்தவே மனசு வர மாட்டேங்குது. எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வேணும்ல. ஸோ நான் கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். முன்னே சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிச்சிருச்சு. சும்மா போட்டு வெளுக்குது. சுளிர் விழுந்துக்கிட்டு இருக்கு மழை. அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஐட்டம் நின்று தான் ஆகணும். இன்னும் ஜாஸ்தின்ற ஸ்டேஜ் போல் தூரல் தான் ஸ்பீடாக விழுந்துட்டுருக்கு இப்போதைக்கு. இன்னும் 17 கிலோமீட்டர் தான் கைஸ்.
மழை நின்றுச்சு. இப்போதான் பெஞ்சது, நின்றுச்சு. அதுக்குள்ள என்ன கதைனே தெரில. ரெயின் பாக்கெட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ள மழை நின்றுச்சு. நம்ம ஃபோனில் வேறு தண்ணி போட்டுகிட்டே இருக்கு, எதுவும் ஆகக்கூடாது. இன்னும் 16 கிலோமீட்டர் தான். இங்கெல்லாம் மழையே இல்லை சுத்தமாக, ஃபுல் ட்ரையாக இருக்கு இங்கெல்லாம். கிலோமீட்டர்ஸ். இங்கெல்லாம் சோறு சொட்டு மழை இல்லை. அங்கே பின்னாடி அடிச்சது சும்மா சுளிர் 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 சுளிர்னு. இங்கே பார்த்தா காஞ்சி போயிட்டு இருக்கு. இங்கே வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்கு. இங்கேயும் பாருங்க, ஃபுல்லாக வயல், அழகாக இருக்கு. எதிர்காத்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எதிர்காத்து. நான் கிட்டக்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். சுகாஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைவர்ஷன் இல்லை, இப்போ ஊருக்குள்ளே போய் போகிறோம். ஹைவேலேருந்து இறங்கி இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. 16 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம்னு சொல்லியிருக்கு. இங்கெல்லாம் சுத்தமாக மழை இல்லை, ஆனால் என்ன மழை மேகம் பக்காவாக இருக்குது. அவன் இன்னும் 10 கிலோமீட்டர் தான் கிடக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரோ இன்னும் 12 கிலோமீட்டர் தானே. போயிட்டு அழகாக வண்டி நிறுத்திட்டு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டோன்னா கரெக்டாக இருப்போம் போல். மெயினாக அர்ஜெண்ட்டாக வருது எனக்கு. ஹைவேயில் வந்து நிறுத்தி அடிச்சிருக்கலாம். மேபி இந்த மழையில் நனைஞ்சதுனால அந்த ஃபீல் வருதோ என்னன்னு தெரில. ஸ்டில் ஓகே. நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னாடி போய்ட்டுனா ஏதோ ஒரு செக்யூர்ட் ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் வீட்டுக்கு போய் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏதோ அந்த மூவி சீன்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு 5.5 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 5.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நாளைக்கு அதே 4:11 டைம் தான் காட்டுது. இப்போ ஒரு நடுவில் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் ஒன்று நான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. கரெக்டாக இன்னும் 5 கிலோமீட்டர் தானே இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இங்கே வந்து லெஃப்ட் உள்ளே பூந்துட்டோன்னா போயிட்டே இருக்கலாம். மழை காலம் மாதிரி இருக்குது. மழை வெளுத்து வாங்க ஆரம்பிக்குது. அப்படியே கொண்டாத்தில் தானாகவே மழை காண போயிடுற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். ஆனால் பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. உடுமலைப்பேட் லெஃப்டே. இன்னும் அதான் ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம், உடுமலைப்பேட்டை வந்துட்டோம். என்னது அதுக்கே இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும். உடுமலைப்பேட்டுன்ற போர்டு இங்கே
பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் நம்ம 4 கிலோமீட்டர் போகணும். போயிடலாம், இன்னும் 5 நிமிஷம் தான். சில்லுன்னு இருக்கு கைஸ். ஏன்னா மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் சிலி 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 சிலின்னு இருக்கு. 4.2 கிலோமீட்டர்ஸ். திரும்பி ஆரம்பிச்சிருச்சு மழை. ஏய், மழை திரும்பி ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்படி அடிக்குது மழை? இவ்வளோ நேரம் இப்போ தான் நின்றுச்சு, திருப்பி பிடிச்சிருச்சு மழை. அடடா அடிக்குது, கள்ளத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை. நீ எனக்கு பின்னாடி யாரு? அவ்வளோதான், மழை ஸ்லோ ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல, இது ஒரு மாதிரி ரெயின் பாக்கெட்ஸ் மாதிரி இருக்குது. அங்கங்கே மழை பெய்யுது, அப்புறம் மழையே இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் இத்தனைக்கும் அந்த என்டி ஃபில்டர் போடலான்னு நினச்சேன். இன்றைக்கி ND32 ND16 அதெல்லாம் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ரோடே தெரிஞ்சிருக்காது. நல்ல வேலை நான் CPL ஃபில்டர் போட்டேன். ஆனால் இதுவே வந்து எப்படி தெரியுதுன்னு தெரில. ஏன்னா CPL ஃபில்டர் மேலே ஃபுல்லாக ரெயின் ட்ராப்ஸ் வந்து விசிபிலிட்டி மறைக்குதா என்னன்னு தெரியல. மறைக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா மறைச்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் 2.8 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம் கைஸ். நம்ம 140 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இங்கே வேறு எங்கேயோ ஸ்பீடு பிரேக்கர் வேறு போட்டு வச்சுருப்பானுங்க. அதை வேறு தேடி தேடி போகணும் நம்ம. மழை நின்றுச்சு, டோட்டலாக நின்றுச்சு. என்ன கதைனே தெரில இங்கே. பாருங்க, திருப்பி மழை ஆரம்பிக்குது. புதுசா ரோடு போட்டிருக்காங்க போல. இன்னும் 2 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டர். 3 மினிட்ஸில் போயிடும் கைஸ். 3 மினிட்ஸ் காட்டும். அங்கேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு மேப் தேவையில்லை. இதுக்கப்புறம் இல்லை, நம்ம அதை உடுமலைப்பேட்டை போர்டு பார்த்துருந்தே நம்மளுக்கு மேப் தேவையில்லை. திருப்பி மழை ஆரம்பிச்சிருச்சு. ஆக்டிவா இங்கே தான் நிற்குது. ஆக்டிவா அதான் வசந்த் எடுத்துகிட்டு வந்துருப்பான். இன்னும் ரயில்வே கேட்டு இப்போ தான் திறந்துருக்காங்க பேர். நல்ல வேலை கேட்டு கரெக்டாக வந்துட்டோம் பாரு. நம்ம கேட்டு கரெக்டாக திறக்கிற டைம் நம்ம வந்துட்டோம். இன்னும் ஆக்சிடெண்ட்டா? பைக் ஆக்சிடெண்ட் போல், வண்டி நிறுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். 99% வந்துட்டோம் தூரம். திருப்பி மழை ஆரம்பிக்குது.
இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு பேரிகேட் வரும், அந்த பேரிகேட் ஒட்டி உள்ளே போகணும். பேரிகேட் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பேரிகேட் தானே அடையாளமோ? ஆ, அதான் அதான் அதான். அவ்வளோதான். மோடி ஐயோ, என் ஃபோன் வர ஃபுல்லாக நனைஞ்சா போச்சு. ஏய், வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம் கைஸ். ஒரே ஒரு சந்து தான், ஒரு சந்து போயிட்டா வீடு. முன்னாடி வர சந்து லெஃப்ட் திரும்பினா வீடு. ஆமாம், இதோ இதான் வீடு, பிங்க் கலர். அப்படியே இறங்கி கேட்டு திறந்து விடு. என்ன கேட்டு உள்ள திறந்து விடு. நிவேதா நிற்கிது பேர். இதோ நிவேதா.